நெடுஞ்சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்படும் கொடி கம்பங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆக்கிரமித்து கொடிக்கம்பங்களை வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நெடுஞ்சாலைகளில் ஆக்கிரமித்து வைக்கப்படும் கொடிக்கம்பங்களை உடனடியாக அகற்றவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் நெடுஞ்சாலைகளில் ஆக்கிரமித்து அரசியல் கட்சிகள், அமைப்புகள் சட்டவிரோதமாக கொடிக்கம்பங்கள் நட்டுள்ளதாக கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராமலிங்கம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சி மேடையாக பயன்படுத்தி கொடிக்கம்பங்கள் நடுவதால் பொதுமக்களுக்கும் பள்ளி செல்லும் வாகனங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாகவும், எனவே இதனை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா புர்வாலா மற்றும் நீதிபதி பரவத் சக்கரவர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் 45 இடங்களில் இதுவரை 89 கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டதாகவும், மேலும் 40 இடங்களில் அகற்ற வேண்டி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலைகளில் ஆக்கிரமித்து வைக்கப்படும் கொடிக்கம்பங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்.